வாழ்க வளமுடன் நண்பர்களே. ஹீல லைஃப் ஸ்டைல் தமிழ் சேனலுக்கு உங்களே வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் வெண்ணெயின் மருத்துவ பயன்களை பற்றி பார்ப்போம். உடலுக்கும் குடலுக்கும் பல அற்புத நன்மைகளை தரக்கூடிய வெண்ணெய் ஏராளமான மருத்துவ பயன்கள் கொண்டுள்ளதாகும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கடைசி வரையும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பண்டைய காலத்தில் இருந்து நம் நாட்டில் உணவுப் பொருளாகவும் மருந்து தயாரிக்கும் பசுவின் வெண்ணெய் பெரும்பாலும் பயன்படுத்தி வந்தனர். குறிப்பாக சித்த ஆயுர்வேத மருத்துவத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒன்றாகும் இந்த பசு வெண்ணெய். வெண்ணெய் என்பது தயிர் அல்லது பாலாடை மூலம் பெறப்படும் பால் பொருளாகும். வெண்ணெயில் அதிக நல்ல கொழுப்பு சத்துக்கள் அதிகம் நிறைந்துள்ளது. மேலும் வெண்ணெயில் விட்டமின் ஏ, புரதம், கார்போஹைட்ரேட், மாவு சத்துக்கள் போன்றவை ஏராளமாக உள்ளன. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை சாப்பிடும் சுவையாக இருக்கும் இந்த வெண்ணெய். இதன் மருத்துவ பயன்களை பற்றி பார்ப்போம். வெண்ணெயில் அதிக கலோரிகள், நல்ல கொழுப்பு சத்துக்கள், ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிட் உடலுக்கு பலம் சேர்க்கின்றது. இதில் இருக்கும் கால்சியம் சத்துக்கள் எலும்பு வளர்ச்சியை அதிகரிக்கும், பற்கள் வலிமை பெறவும் உதவுகிறது. மேலும் ஆஸ்ட்ரோபோரிஸ் எனும் எலும்பு நோய் வராமல் தடுக்கும் உதவுகிறது இந்த வெண்ணெய். வெண்ணெயில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் கொடிய நோய்கள் வராமல் தடுக்கவும் உதவுகிறது. பின் கட்டிகள், வீக்கங்கள் குணப்படுத்த உதவுகிறது இந்த வெண்ணெய். மேலும் வாய்ப்புண், வயிற்றுப்புண், குடல் புண், தொண்டை புண் ஆகிய அனைத்து புண்களையும் மாற்றும் மிகுந்த தன்மை உடையது இந்த வெண்ணெய். குளிர்காலத்தில் ஏற்படும் வறண்ட சருமம் நீங்க வெண்ணெயை முகத்தில் பூசுவதன் மூலம் தோல் வெடிப்பு, வறண்ட சருமம் வெடிப்பு மற்றும் ஆகியவை நீங்கி முகம் பொலிவு பெறும். தினமும் பசு வெண்ணெய் சாப்பிட்டு வந்தால் பசியை தூண்ட உதவுகிறது. தோல் நிறம் மாற, முடி வளர்ச்சி அதிகரிக்க, உடல் சூடு குறைய என அனைத்திற்கும் உதவுகிறது. மேலும் ஒரு ஸ்பூன் ரோஸ் வாட்டருடன் ஒரு ஸ்பூன் வெண்ணெயை கலந்து முகத்தில் தடவி வர அரை மணி நேரம் கழித்து பின் வெதுவெதுப்பான சுடுநீரில் முகம் கழுவ வேண்டும். இதன் மூலம் முகம் பொலிவு பெறும். இதை வாரம் ஒரு முறை அல்லது இருமுறை செய்ய வேண்டும். சருமம் ஆரோக்கியமாகவும் வளவளப்பாகவும் பொலிவாகவும் இருக்கும். வளரும் குழந்தைகளுக்கு தாராளமாக கொடுக்கலாம். சீரான உடல் எடை அதிகரிக்க உதவும். வெண்ணெய் காலை நேரத்தில் சாப்பிட சிறந்ததாகும். அதுவே செரிமான நேரம் அதிகரிக்காமல் சீராக செரிமானமாக உதவுகிறது. மேலும் இந்த பசு வெண்ணெயை இட்லி, தோசைக்கு பயன்படுத்தலாம். மேலும் சுடு சாதத்திற்கு அவ்வப்போது சேர்த்து சாப்பிட்டு வரலாம், சுவையாக இருக்கும். மேலும் சப்பாத்தி, பொங்கல், வெஜிடபிள்ஸ் கிரேவி, கோதுமை பிரெட்டில் சேர்த்து சாப்பிட்டு வரலாம். மேலும் உங்களுக்கு என்னென்ன பல வகை உணவுகள் தெரியுமோ அதில் இந்த வெண்ணெயை சேர்ப்பதன் மூலம் மிகுந்த சுவையாக இருக்கும் நம் உணவுகள். பலதரப்பட்ட ஆரோக்கியம் நிறைந்த இந்த வெண்ணெயை அவ்வப்போது சமையல் நாம் சேர்த்து வருவதால் உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கும். நல்ல கொழுப்பு சத்துக்கள் உடலில் சேரும். மேலும் சுத்தமான ஒரிஜினல் பசு நெய்யை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். சிலர் நீண்ட நாள் கெடாமல் இருக்க பல உப்புக்கள் சேர்க்கின்றனர். இது உடலுக்கு கேடு விளைவிப்பதாகும். சுத்தமான பசு நெய்யை உங்கள் ஊரில் உள்ள அல்லது தெரிந்த பால் பண்ணையிலோ சுத்தமான வெண்ணெயை வாங்கி பயன்படுத்த வேண்டும். இதுவே சிறந்ததாகும். வெண்ணெய்க்கு பெருமை பெற்ற ஊத்திக்குழி வெண்ணெய் சிறந்ததாகும். எண்ணற்ற பல மருத்துவ குணமுடைய வெண்ணெயை வாரம் 3 நாட்கள் அல்ல அதற்கு மேலும் சாப்பிட்டு வரலாம். மேலும் அனைவரும் விரும்புகின்ற சுட்டி கண்ணனுக்கு பிடித்த உணவாகும் இந்த வெண்ணெய். ஸ்ரீ மகாவிஷ்ணு பூமியில் கண்ணனாக அவதரித்த நாள் கிருஷ்ண ஜெயந்தியாக நாம் கொண்டாடுகிறோம். வீட்டில் குட்டி குழந்தைகளுக்கு மாயக்கண்ணன் வேடம் அணிந்து அழகு பார்ப்பார்கள். இந்த நாளில் பூஜை அறையில் கண்ணனின் புகைப்படத்தை வண்ண மலர்களால் அலங்கரித்து கண்ணனுக்கு பிடித்த சீடை, முறுக்கு, வெண்ணெய், இனிப்பு பலகாரங்கள் படைத்து வணங்குவார்கள். கிருஷ்ண ஜெயந்தி நாளில் கிருஷ்ணருக்கு பிடித்த பாடல்கள் மற்றும் மந்திரங்கள் உச்சரிப்பதன் மூலம் கேட்பதன் மூலம் புண்ணிய உலகை அடையலாம். அனைவருக்கும் இனிய ஹீல லைஃப் ஸ்டைல் தமிழ் சேனல் சார்பாக கிருஷ்ண ஜெயந்தி, கோகுலாஷ்டமி நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.